ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 16ஆம் அத்தியாயம். உத்தவர் மூலம் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் கோபியர்களுக்கு உத்தரவாதம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, தேவி ஸ்ரீ ராதை அந்த கடிதத்தை அவரது தலையில் வைத்து பின்னர் அதை அவரது கண்களிலும் மார்பிலும் வைத்தார். பின்னர் மார்பில் தடவினார். பின்னர் அதனை படித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை நினைவு கூர்ந்த பின்னர் உத்தவரின் முன் மயக்கத்தின் உச்சத்தை அடைந்தாள் தேவி ராதை. மிகுந்த அன்புடன் தன் விழிகளிலிருந்து விழிநீர் வடித்தாள். பின்னர் சகோதரிகள் குங்குமப்பூ, அகுரு மற்றும் சந்தனம் கலந்த தண்ணீரையும் மலர் சாற்றையும் அவர்கள் மீது தெளித்து சாபரத்தை அசைக்கத் தொடங்கினர். இது அவரை மீண்டும் சுய நினைவிற்கு கொண்டு வந்தது. தாமரை விழிகளை கொண்ட தேவி ஸ்ரீ ராதை பிரிவினை மற்றும் துயரக் கடலில் மூழ்கியிருப்பதை கண்ட உத்தவரும் கோபியர்களும் தங்கள் விழிகளிலிருந்து தொடர்ந்து விழிநீர் வடிக்கத் தொடங்கினர். அரசனே, அவர்களின் விழிநீர் ஓட்டம் உடனடியாக ககார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விருந்தாவனத்தில் உள்ள லீலா சரோவரத்தை வெளிப்படுத்தியது. நரேஸ்வரரே, அந்த ஏரியை கண்டு அதன் நீரை அருந்தி அதில் நன்றாக நீராடி இந்த கதையை கேட்கும் ஒருவர் கர்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்பி வந்த செய்தியை உத்தவரிடமிருந்து கேட்ட பிறகு கோபிகை பெண்கள் மகாத்மா கோவிந்தரின் உடல் நலனை குறித்து விசாரிக்க தொடங்கினர். தேவி ஸ்ரீ ராதை கூறினார், உத்தவா, அந்த நேரம் எப்போது வரும் என்றாள். மேகங்களை போன்ற இருண்ட பிரகாசம் கொண்ட ஸ்ரீ விரஜரின் பேரின்ப மகனை நான் எப்போது காண்பேன்? மயில் மேகங்களை காண ஏங்குவது போலவும் சகோரி பறவைகள் சந்திரனை காண ஏங்குவது போலவும் நானும் அவரை காண ஏங்குகிறேன். எந்த அபசகுணமான நேரத்தில் நான் அவரை பிரிந்தேன்? இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு தருணத்தையும் எனக்கு ஒரு கல்பத்திற்கு சமமாக்கினேன். கோவிந்தனின் பாதங்கள் இல்லாமல் இந்த பிரிவின் இரவு பிரம்மதேவரின் வாழ்க்கையின் 2.5 காலத்தை விட நீளமாகிவிட்டது. உத்தவா, ஷியாமசுந்தரர் எப்போதாவது விரஜ பாதையில் கால் வைப்பாரா? பாதம் பதிப்பாரா? தயை கூர்ந்து விரைவாக கூறுங்கள். அவர் அங்கு என்ன பணி செய்கிறார்? இன்று வரை நான் மிகுந்த முயற்சியால் இந்த உயிர்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறேன். அவரது பொய்யான வாக்குறுதிகளால் இயக்கப்படும் இந்த உயிர்கள் திடீரென்று நழுவுகின்றன. இன்று தம்மை காண்பது என் இதயத்தை ஒரு கணம் அமைதிப்படுத்தியுள்ளது. கடந்த காலத்தில் ஜனகநந்தினியான சீதாதேவி லங்கையில் பவனபுத்திர ஹனுமனின் வருகையால் மகிழ்ச்சி அடைந்ததைப் போலவே இன்று தமது வருகையால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சர்களில் உத்தவர் சிறந்தவர், நம்பிக்கை அளிப்பவர். அவர் பற்றுதல் என்ற செல்வத்தை விட்டுவிட்டு தனது சொந்த வார்த்தைகளை மறந்து வடமதுரைக்கு சென்றார். அவரது கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் கூட உண்மை என்று நான் நம்பவில்லை. நீங்களே அவரை இங்கு அழைத்து வாருங்கள். உத்தவர் கூறினார், தேவி ராதே, நான் வடமதுரைக்கு திரும்பி வந்து பிரிவினால் ஏற்பட்ட உங்கள் மிகுந்த துக்கத்தை சொல்லி என் விழிநீரால் அவரது பாதங்களை சுத்தம் செய்வேன். எதுவாக இருந்தாலும் பகவான் ஸ்ரீஹரியை வடமதுரையிலிருந்து திரும்ப கொண்டு வருவேன் என்று உங்கள் பாதங்களின் மீது சத்தியம் செய்கிறேன். எனவே இப்போது துக்கப்பட வேண்டாம் என்றார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, அதன் பிறகு அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். ரசரங்கஸ்தலத்தில் சந்திரன் கொடுத்த 2 அழகான சந்திரன் போன்ற மணிகளை தேவி ஸ்ரீ ராதை ஷியாம சுந்தரருக்கு கொடுக்க உத்தவருக்கு கொடுத்தார். முன்பு சந்திரன் பரிசளித்த 2000 இதழ்களை கொண்ட தாமரை மலர்களையும் பக்தர்களை விரும்பும் தேவி ஸ்ரீ ராதை உத்தவருக்கு கொடுத்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஹரிப்பிரியாவான தேவி ஸ்ரீ ராதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தீர்மானத்தால் தோன்றிய ஒரு குடை, ஒரு தெய்வீக சிம்மாசனம் மற்றும் 2 அழகிய சாவரங்களை பிராணவல்லபருக்கு கொடுத்தார். மேலும் அவர் உத்தவ என்ற வரத்தையும் வழங்கினார். அனைத்து பிரசங்கி ஆசிரியர்களின் பிரசங்கியாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் வாழ்வாய். தேவி ஸ்ரீ ராதை அவருக்கு அன்பு, பண்புகள், பக்தி, அறிவு மற்றும் அறிவியல் ஆகியவற்றுடன்
பற்றின்மையை வழங்கினார். விதேக அரசரே, சங்கச்சூடர் எனும் யக்ஷனிடமிருந்து பகவான் ஸ்ரீஹரி பறித்த அழகான சூடாமணியை சந்திரானன கோபியால் உத்தவருக்கு கொடுத்தார். ராஜனே, அதேபோல் மற்ற கோபிகை பெண்களும் பெரிய ஆன்மா உத்தவரின் கரங்களுக்கு ஏராளமான அழகான ஆபரணங்களை வழங்கினர். நாரத முனிவர் கூறினார், உத்தவரின் மங்களகரமான வார்த்தைகளை கேட்டு அதிர்ஷ்ட தேவதையான ராதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்த போது சபை மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பரான உத்தவரின் அருகில் அமர்ந்தாள். உத்தவரே, நாம் அவசரம் கொள்ள வேண்டும் என்று மாடு மேய்ப்பவர்கள் கூறினர். இந்த கடிதத்தை யாருக்காக எழுதி இருக்கிறாரோ அவர்களுக்காக பகவான் ஸ்ரீஹரி ஏதாவது அற்புதமான செய்தியை எழுதியிருக்கிறாரா? நீங்கள் தான் பரமனை அறிந்தவர்களில் சிறந்தவர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி நண்பர், அதே வடிவமும் மகத்துவமும் கொண்டவர். எனவே அவர் என்ன கூறினார் என்று எங்களுக்கு கூறுங்கள். உத்தவர் கூறினார், கோபியர்களே, நீங்கள் தேவர்களின் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தொடர்ந்து நினைவில் வைத்திருப்பது போல அவரும் ஒவ்வொரு கணமும் உங்களை நினைவில் கொள்கிறார். சந்தேகத்திற்கிடமின்றி அவர் என் முன்னிலையில் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். நான் பகவான் ஸ்ரீஹரியின் தனிமையான சேவகன். ஒரு நாள் தங்களை நினைவில் வைத்து கொண்டு நந்தரின் மகன் பகவான் ஸ்ரீஹரி என்னை அழைத்து தனது இதயத்தின் செய்தியை இந்த முறையில் உங்களிடம் தெரிவித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பொருள்களுடன் இணைந்த மனம் பிணைப்பு கொண்டது. மறுபுறம் ஒருவர் உயர்ந்த நபரான என்னுடன் இணைந்தால் அவரே முக்தியை அடைகிறார். எனவே ஞானிகள் மனதை அடிமைத்தனம் மற்றும் விடுதலை இரண்டிற்கும் காரணம் என்று விளக்குகிறார்கள். எனவே மனிதன் மனதை வென்று இந்த பூமியில் பற்று இல்லாமல் நடக்க வேண்டும். பகுத்தறிவு கொண்ட மனிதன் தூய ஆன்மீக யோகத்தின் மூலம் எங்கும் நிறைந்திருக்கும் உச்ச பிரம்மனான என்னை அறியும் போது அவன் மனதின் சிதைவை, அபூர்வம் அல்லது பற்று விட்டு விடுகிறான். மேகம் சூரியனிலிருந்து தோன்றிய அதன் செயல்பாட்டு வடிவமாக இருந்தாலும் சூரியனுக்கும் பார்வையாளரின் பார்வைக்கும் இடையில் இருக்கும் வரை பார்வை சூரியனை காண இயலாது. அதேபோல் உணர்வுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் சிதைவின் திரை இருக்கும் வரை நான் உச்ச ஆன்மாவை பார்க்க இயலாது. பிரஜ கணங்கள், நான் மொத்த உணர்விலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன். ஆனால் சாராம்சத்தின் அர்த்தத்தில் உங்களுக்கும் எனக்கும் எந்த தூரமும் இல்லை. எனவே இங்கே பிரிவினை என்னை அடைவதற்கான வழிமுறையாக ஆக்குங்கள். சாங்கிய பாவத்தால் அடையப்படும் நிலை யோக பாவத்தால், யோக பயிற்சி அல்லது பிரிவினை உணர்வு அடையப்பட வேண்டும். இது தானாகவே அடையப்படுகிறது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்பாதத்தில் உருவான ஸ்ரீ ராதை மற்றும் கோபியர்களுக்கு உத்தவரின் உறுதி என்ற தலைப்பு கொண்ட 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.